ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஆட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டு நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பண்ணி இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணிட்டு என்ன பார்த்தினாக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் இருக்க அதுக்கள் போயிட்டு மீட்டை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்குது பாருங்கள், அது பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு செயலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லில் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சோ பட்டன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, அதை கிளிக் போயிட்டு கீழே சோ பையனாக்கு இந்த பிக் பண்ணாக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை பண்ணிக்க ஷோ பண்ணிக்கும். இப்போ நம்ம பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிக் ஆட் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்கோங்க. ஸோ இப்போ நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ரிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு க்ரீன் கலர் பாருங்கள், அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் கலர் ஃபில் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் ஸ்டார் அது கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் பண்ணியிருந்தது நீங்கள் செலக்ட் பெட்டி மேலே ப்ரெசன்ட் கொடுத்தா மட்டும் போதும். இது பண்ண கரெக்டாக ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கலரில் சேம் பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே சேம் பிக்கை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஒன் பட்டனாக பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நம்ம பண்ணாக்க கரெக்டாக அந்த க்ரீன் கலரில் பிக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக அது ஆட் ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நான் பிளாங்காக தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே எங்கே இருக்குனாக்க நம்மளோட பேஜில் பண்ணாக்க இதே ப்ரீசெட்டிக்கில் பண்ணாக்க சீக்கிரம் ப்ரிஷன் தனியாக கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அது கீழே பண்ண ஏதாவது டைமிங் ஓடுன்னு நினைக்கிறேன். ஸோ டைமிங் ஓடிச்சுனாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பண்ண டவுன்லோட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் மோஸ்டில் பண்ணாக்க அது இன்புட் வரும். ஸோ இதில் தான் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இங்கே லேயர் நம்ம காப்பி பண்ணிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் பண்ணாக்க ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே. இப்போ நம்ம பார்த்தலாமா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது, அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட்லேயே போய் கால் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இது கரெக்டாக எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட போய்க்கோங்க. கரெக்டாக 7.07 செகண்ட் கொடுத்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆடாயிரும். நெக்ஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணி இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் ஸ்பீட் ஐக்கன் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அந்த டைமுக்கு எத்தனை ஃபீஸ் தரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் பேஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, முன்ன பண்ண அதே மாதிரி தான். ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனில் இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வந்து கம்ப்ரஸ் வரும். நெக்ஸ்ட்டுக்கு நம்ம பண்ணாக்க கரெக்டாக நம்ம ஃபேஸ் பண்ணி விட்டுடும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் முன்னே ஆட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் பண்ணாக்க லென்த்து கேப் இருக்கும், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி இந்த இடத்துல 2 மார்க் பாருங்கள், கரெக்டாக 10.19 செகண்ட் விட்டு மட்டும் இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மார்க் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல பண்ணாக்க அடுத்த ஒரு 3 புக் மார்க் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கரெக்டாக இந்த ஆரஞ்சுகள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 3, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 3. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு கீழே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது, அது கீழ் போயிட்டு இந்த காஃபரை கூட்டு ஸ்டாரிங் கீழ் போயிட்டு ஸோ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க, மேலே ப்ரெசென்ட் கொடுக்குறீங்க. ஓகே. சொல்லலாம் இதே சேம் மெத்தடில் பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த ஆரஞ்சு கலரில் பண்ணாக்க ஒன் பண்ண நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா அப்படி இங்கே பேக் போயிட்டு சீக்கிரம் பிடிச்சிட்டு பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் முடிஞ்சா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 4 குரூப் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு லேயர் பாருங்கள். இது 5த்துமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி ஃபைல்ல இருக்குது அது பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம முன்ன பண்ணாக்க ஒரு 3 லேயர் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பண்ணாக்க கேஃபே இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கும், கரெக்டாக 8.28 செகண்ட் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ் ஃபைல் லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போ இது ஒன் பண்ண பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயருக்கு மேலே வர மாதிரி பண்ணாக்க ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோ, இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 பிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லென்த்து கேப் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ் ஃபைல் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த குறிப்பிட்ட எனக்கு செலவு போயிட்டு ஸ்பீடிங் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள் அதே மாதிரி தான்.
ஜஸ்ட்டு மீதி இருக்கிற ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த 4 குரூப்புக்கு நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற 4 குரூப் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே குரூப் பண்ண இருக்கா அதையும் கில் போயிட்டு கீழே எடி குரூப் இருக்கு பாருங்க, அதை இங்கே கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கு இங்கே செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்டன்ஸ் வேர்பருக்கு அதை கில் பண்ணிக்கணும். கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க செலக்ட் டெலிசிஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சானிட் செட்டிங் கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்காது, நீங்கள் செலக்ட் போயிட்டு சேலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பிலே கொடுத்து அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போயிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த ஃபஸ்ட் குரூப்பில் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் 2 இருக்குது, அதையும் கீழ் போயிட்டு எடுக்கிற போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரிக்கலை கொண்டு வந்துட்டுக்குங்க. ஸோ அந்த 4 குரூப்பில் நீங்கள் சேம் பிக் ஆட் பண்ணினாக்க இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க வேறு பிக்கில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் இந்த பிக்கை நான் செலக்ட் போயிட்டு சைடில் கலெக்டரை கூட்டு ஸ்டாரிங் கீழ் போயிட்டேன். ஸோ நான் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் போயிட்டேன். இந்த பிக் ஆட் செலக்ட் போயிட்டு மேல் பொசிஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் அப்படி பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்காது கீழ் போயிட்டேன். இப்போ நான் அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கட் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது வந்து பண்ணாக்க செகண்ட் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் 3 நம்ம கிளிக் போய்ட்டு எடுக்க போயிட்டு காப்பி பண்ணது மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களுக்கு வந்துட்டு நான் இன்னொரு பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேக் போய்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் மெத்தடில் 4 குரூப் இருப்பாரு. ஸோ இதில் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ண மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து மாதிரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க இன்னொரு 4 குரூப் இருப்பாருங்க. இந்த 4 குரூப்புமே முன்ன பண்ண அதே சேம் மெத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க அடுத்த 4 குரூப்பில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 இடத்துல நீங்கள் குரூப்பில் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் சேக் பிடிச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு அடுத்தது வந்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரிங் கில் போயிட்டு இந்த பாக்ஸ் கில் போயிட்டு காப்பில் இருக்குது அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம செகண்டாக குரூப் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அது முடிகிற இடத்துக்கு போய்க்குங்க. ஸோ கரெக்டாக 14 பாயிண்ட் கிட்ட வந்துட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த நீங்கள் கில் போயிட்டு இந்த ஸ்பீட் கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்க டைம் கேட்கணும் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை லேயர் வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு லென்த் கேப் இருக்கா கரெக்டாக 17.30 செகண்ட் கிட்ட வந்துட்டால் காப்பி பண்ணுது மட்டும் அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுக்குறீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி இருந்துச்சுனாக்க ஸ்பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பிக் வந்து பண்ணாக்க நான் முன்னாடி சொன்ன அதிசயமத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சின்ன சின்ன கேஃப்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஒரு சின்னதாக ஒரு க்ரே கலர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸ் கில் போயிட்டு கப்பில் கொடுத்து அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கேஃப் எங்கே இருக்கும் ஸோ அந்த இடக்கிட்ட வந்து கரெக்டாக 15.22 செகண்ட் கிட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கும். கூடவே நம்ம இப்போ காட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயரிங் கில் போயிட்டு காஃபின்ட்டு கொடுத்து ஸ்டாரிங் கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி பிக்கஸால் போயிட்டு மேலே ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, மறுபடியும் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு எஸ்னா கம்மி இருந்துச்சுனாக்கா மறுபடியும் சொன்ன மாதிரி ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கூடவே வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபைனலி இன்னொரு லேயர் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மேலே ஒரு கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதிலே நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பில் கூட்டு அப்படிங்க பேக் போய்க்கணும். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் காப்பி பண்ணது நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான மாசான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.